ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் பார்த்த டோரிமான் மூவியோடைய செகண்ட் ஹாப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஹாப்பை யாரும் பார்க்கலன்னா அதுக்கிட்ட டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐக்காலையும் லிங்க் கொடுக்கேன். அதை போய் முதல்ல பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். இப்போ விட்டதுலேருந்து ஆரம்பிக்க கதை. இப்போ இந்த ஒல்லியை அந்த அட்டனா பிளானட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அங்கே உள்ள மக்களை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு பிளானட்டுக்கும் போயிட்டு வந்தாங்கல்ல, அங்கே நடந்த அனுபவம் சாகசம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிறாங்க. அதில் ஜியானி சுனியவையும் அந்த சாமராய் இங்கே பிடிச்சாங்கல்ல, அவங்க பிடிச்சதுக்கப்புறமா அவங்கள ஒரு குகைக்குள்ளே போட்டு அடைச்சிருந்துருக்காங்க. அங்கேருந்து ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தப்பிச்சிருக்காங்க. அதை அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஆனால் என் கிரகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை, நாங்கள் இளவரசியாக இருந்தேன்னு சுசுகா சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்களுடைய கிரகத்தில் எல்லாருமே எங்களை பாராட்டினாங்க, நாங்கள் ஒரு கொள்ளக்கார கும்பலையே பிடிச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இப்போ போய் தூங்குங்க, நாளைக்கு நம்ம டைனோசர் பிளானட்டுக்கு போகலாங்கிறத டோரிமான் சொல்கிறான். அப்படியா, டைனோசரை நம்ம எதுவும் கடிச்சிடாதில்ல, அப்படின்னா எதுவும் ஆகாது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் தூங்க போயிருந்தாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. அந்த ஒல்லியை இருக்காமல, அவன் அவனுடைய ஆளுங்க எல்லாருமே கூப்பிட்ருக்கான். அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ இந்த பிளானட்டில் ஒரு கண்ட்ரோல் சென்டர் இருக்குது, அந்த இடத்துல உள்ள மனுஷங்க உடம்புக்குள்ளே இவங்க போக போகிறாங்க. அதனால் யாரும் வருது வரைக்கும் வெயிட் பண்ணலான் இருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் வராரு, அவர் உடம்புக்குள்ளே ஒருத்தன் பேர் தான். இப்போ இவரும் ஒரு ஏலியன். இவர் நம்பர் 009. இந்த 009 அப்படியே அந்த கண்ட்ரோல் சென்டருக்குள்ளே போய் இந்த பிளானட்டை சுற்றி இருக்கிற சேஃப்டி வேவ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்றான். ஏன்னா அந்த ஏலியன்க இங்கே உள்ள மனுஷங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த பிளானட்டையே அழிக்கலான்னு இருக்குதுங்க. ஆனால் இங்கே இருக்கிற இந்த கண்ட்ரோல் சென்டர் இந்த பிளானட்டையே பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஏலியன் பண்ணி வச்ச வேலையால் இந்த பாதுகாப்பு வலையம் எல்லாமே உடஞ்சி போச்சு. சீக்கிரத்திலேயே இந்த பிளானட் அழிய போகுது அப்படிங்கிறத சொல்லி இந்த ஏலியன் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் ஆகுது. அடுத்த நாள் டோரிமானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் இப்போ டைனோசர் பிளானட்டுக்கு போக போகிறாங்க. அதனால் அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர் சொல்லுதாரு, நாங்கள் இங்கே ஒரு போட்டி வைக்கிறோம், இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு டைனோசரை பிடிச்சிக்கோங்க, அந்த டைனோசரை வச்சு நீங்கள் இந்த போட்டியில் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் கொடுப்போம் அப்படிங்கிறத அவர் சொல்லுதாரு. இப்போ பசங்க கேட்குறாங்க, இங்கே உள்ள டைனோசர்னால எங்களுக்கு எதுவும் ஆபத்து வராதில்லைங்கிறது கேட்கவும், அப்படி எந்த ஆபத்தும் வராது, நாங்கள் இருக்கோம்ல, பத்திரமா அவங்கள பார்த்துக்கிட்றோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற டைனோசரை தேடுறாங்க. ஜியானு சுனியாவும் ஒரு டைனோசரை பார்க்காங்க. ஆனால் அது மெதுவாக போய்கிட்டு இருக்கு. இப்படி போனால் நம்மளால் எப்படி போட்டியில் ஜெயிக்க முடியும், இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லில் உட்காந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி டைனோசர் கிடைக்க மாட்டேக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டைனோசரை பார்க்குறாங்க. இதுதான் பிராக்கியோசாரஸாம். இளைய சுனியும், இதை வச்சு தான் நம்ம போட்டியில் ஜெயிக்க போகிறோம், நீ என்ன பண்ணுறன்னா நிறைய இலதலை பிடிங்கிட்டு வா, இதுக்கு அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். உடனே சுனியாவும் இலதலையை பிடிங்கிட்டு அதை அப்படியே கிட்ட வரவழைக்கான். அது அவங்க இலையை சாப்பிடணும்னு முன்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. அது மூலமாக அவங்க அந்த டைனோசரை நல்லா ஓட வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் சுசுகாவுக்கும் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைனோசர் கிடச்சிடுச்சு. இது பேர் ஆர்னிடாமிமஸாம். கண்டிப்பாக நான் தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு ஜாலியாக அந்த டைனோசரில் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ இங்கே டோரிமானும் நோபிட்டாவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைனோசர் கிடச்சிட்டு போல, ஆனால் நமக்கு ஒன்றும் கிடைக்கலங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு டைனோசரை பார்க்க நோபிட்டா, இது பேர் டெரனோட்டோனா, இது நமக்கு ஏற்றுது அப்படின்னு டோரிமானும் நோபிட்டாவும் அதை பிடிச்சி அப்படி பறந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணி இந்த பக்கம் ஜியானு சுனியாவும் ஒரு டைனோசர் கூட விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த டைனோசர் இப்போ சோர்வாயிடுச்சு. சுனியோ, இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போ, இது நல்லா ஓட வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னால் முடியல ஜியானுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு என்னன்னு தெரியல, அந்த டைனோசர் மிரண்டு அங்கேருந்து ஓடுது. என்னெல்லாம் ஆச்சு இந்த டைனோசருங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா இவங்களை தெரிச்சு அடிக்க வைக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு டீரெக்ஸ் வந்துடுச்சு. இவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, அங்கேருந்து ஓட பார்க்காங்க. ஆனால் அந்த டைனோசர் கிட்ட வந்துடுது. ஜஸ்ட் மிஸ் தான், இவங்களை அப்படியே கவ போகவும் என்னன்னு தெரில, அது அப்படியே ஆஃப் ஆகிடுது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே ரோபோட் தானே, அதனால என்னன்னு தெரில, ஏதோ ஒரு பிரச்சனைனால எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. உடனே இந்த விஷயத்த அந்த ஆஃபீஸில் போய் சொல்கிறாங்க. அவங்க எனக்கு என்ன பிரச்சனையும் தெரியலையே, வேணா ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் அங்கேருந்து எந்த பதிலுமே வரல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே ஏடா கூடமாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி ஆகிக்கிட்டு இருக்கனால இந்த பக்கம் உள்ள எல்லா ட்ரைனர்ஸருமே ஏடா கூடமாக வேலை செய்ய ஆரம்பிக்கி. நீங்கள் இங்கே இருக்காதீங்க, உங்களுக்கு ஆபத்தாயிரும், இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிறத அவர் சொல்லுதாரு. உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. திரும்ப அட்டனா பிளானட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இவங்க வந்தால் அந்த பிளானட்டில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து புகையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படிலாம் இங்கே நடக்குது, இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு இவங்க எல்லாருமே அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. ஆனால் அப்போ என்ன ஆகுதுன்னா, சுனியாவை யாரை பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க சுனியான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க, அவனை காணும். அப்போது இவங்க கிட்ட இருக்கிற டிவைஸில் சுனியா பேசுகிறான். எனக்கு ஒன்றும் ஆகலை, இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன், இங்கே வாங்க நம்ம ஒளிஞ்சிக்கலாங்கிறது அவன் சொல்கிறான். அவன் சொல்கிறப்ப என்னன்னு தெரியல, அவனுடைய டோனே வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு நார்மலாக தான் தெரியுது. உடனே சுனியாவை தேடிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க.
அங்கே போனால் மயக்க மருந்து குண்டெல்லாம் தூக்கி போட்டு இவங்க எல்லாரையுமே மயக்கமாக்கிருந்தாங்க. இப்போ சுனியாவும் அந்த ஏலியனில் ஒன்றா மாறிட்டான். இங்கே இருக்கிற கண்ட்ரோல் ரூமில் இவங்க பண்ண கோளரால தான் அங்கே இருக்கிற டைனோசர் பிளானெட்டில் பிரச்சனையாக இருந்திருக்கு. இது காரணம் எல்லாமே இதுங்க தான். இப்போ இதுங்க சொல்லுதுங்க இவங்க மயக்கம் தெளியட்டும், இவங்க உடம்புக்குள்ளே நம்ம பூந்தலாங்கிறத இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறமா இவங்க முழிச்சு பார்க்குறப்போ சுனியை வந்து இவங்களை ரூம்குள்ளே பூட்டி வச்சுட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். சுனியோ நீ ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத கேட்கவும் சுனியவா அது யார், நான் நம்பர் 0010, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களும் எடவரியாக மாற போறீங்கிறத அவன் சொல்கிறான். எடவரிங்கிறது இந்த ஏலியனுடைய இனத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. அதான் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் எடவரியாக மாற போறீங்கிறத அவன் சொல்லவும் எடவரியா அப்படின்னா என்னதுப்பாங்கிறத நோபிட்டா கேட்கவும் அது வந்து ஒரு ஏலியன், அந்த ஏலியன்களுக்கு உடம்பே கிடையாது, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பொருளுக்குள்ளே தான் இருக்கும், அதுங்க நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம உடம்ப சொந்தமாக்கலாம்னு நினைக்குதுங்க அப்படிங்கிறத டோரிமான் சொல்கிறான். சரி டோரிமான், நிலமை இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்காகாது, நீ எனியர் டோரை வெளியே எடுங்கிறத சொல்லவும் அவன் எனியர் டோரை எடுக்கிறதுக்காக பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டா அவன் பேக்கெட்டில் தொட்ட உடனே அவனுக்கு சாக்கடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அந்த இடவரிங்க இந்த மாதிரியான வலிங்க எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டுங்க, அதனால் இவனால் பேக்கெட்டை யூஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு எல்லாருமே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே நிற்கிற சுனியாவை பின்னு இருக்கார்ல அவர் வந்து அடித்து மட்டையாக்கிருந்தாரு. அவனை கொண்டு போய் படுக்க வச்சுட்டு நல்ல வேலையாக நீங்கள் எங்களை காப்பாற்ற வந்தீங்களே, இங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம உடனே இந்த பிளானட் விட்டு தப்பிச்சானுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரி அவங்க கண்ணில் படாமல் எப்படிங்கிறது போகிறது, என்கிட்ட புகையை உருவாக்குறதுக்கான கருவி இருக்குது, அதை யூஸ் பண்ணி அவங்க கண்ணில் படாமல் இங்கேருந்து தப்பிச்சிடலாங்கிறத அவங்க சொல்கிறாங்க. உடனே ஒரு இடத்துல நிறைய புகையை உருவாக்கி விட்டுட்டு இவங்க அங்கேருந்து ட்ரெயின் எடுத்துகிட்டு கிளம்பிடுதாங்க. இப்போ இந்த இடவங்க எல்லாமே அங்கே வந்து பார்க்குறப்போ எப்படி இது ஆச்சு, அவங்க இங்கேருந்து தப்பிச்சிருக்காங்க, அவங்கள சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த இடவருடைய பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ 008 சொல்கிறான் அவங்களால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, அவங்களுடைய ட்ரெயின்லேருந்து எல்லா ஃபியூலையும் நான் எடுத்துட்டேன், அவங்க கிட்ட இருக்கிற ஃபியூலை வச்சு கொஞ்சம் தூரம் தான் போய்கிட்டு இருக்க முடியும், வழியில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள ஈஸியாக பிடிச்சிடலாங்கிறத அந்த 008 சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் இவங்களும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருந்தா இவங்க சொன்ன மாதிரி தான் ஃபியூவல் இல்லாமல் ஒரு கிரகத்தில் போய் விழுந்து கிடக்குறாங்க. இப்போ இவங்க வந்து அந்த தடை செய்யப்பட்ட பிளானெட்டில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம், ஃபியூவலும் இல்லை கூட, இப்படி வந்து விழுந்ததில் இன்ஜினே ஃபால்ட் ஆகிடுச்சுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் எங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்ல இப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன குடன் மாதிரி இருக்குது. அந்த குடனுக்குள்ளே இவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே இருக்குது, அதுவும் எல்லாம் சுட சுட இருக்குது. எனக்கும் இது டவுட்டாக இருந்துச்சு, எப்படி இங்குள்ளே சாப்பாடெலாம் சுட சுட இருக்கே அப்படின்னு. அப்படியே வச்சு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இப்போ அங்கே அந்த ஃபின் வந்து டீட்டர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுதாரு. இங்கே இருக்கிற பாதாள சுரங்கத்தில் ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி நம்மளால் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியுமாங்கிறத கேட்கவும் அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், இதோ இந்த மேப்பை யூஸ் பண்ணிங்கிறத சொல்லவும் இந்த மேப் வந்து அப்போ யூஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருந்துச்சு, இப்போ இந்த மேப்பை யூஸ் பண்ணாலும் வேலைக்காகாது, எல்லா வழியிலையும் பாறைங்க மூடிடுச்சு, இப்போ நீங்கள் இந்த ட்ரெயினை தட்டிட்டு உள்ளே போனோன்னா எங்கேயா போய் மாட்டி விடுவீங்க, அதனால் இதெல்லாம் வேலைக்காகாது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அவரும் இது வேஸ்ட்டு போலன்னு தூக்கி எறிஞ்சிருந்தாரு. இப்போ இவங்க பேசுனது எல்லாத்தையுமே ஜியான் கேட்டுட்டு நமக்கு தைரியம் இருக்குது, நம்மளால் கண்டிப்பாக அந்த ட்ரெயினை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த மேப் எடுத்துக்கிட்டு அந்த பாதாள சுரங்கத்துக்குள்ளே அந்த ட்ரெயினை தேடி போய்கிட்டு இருக்கான். இவனும் போகிறான் போய்கிட்டே இருக்கான், வந்த வழியிலேயே வந்துக்கிட்டு இருக்கான். என்னடா இது இப்படி சோதனையாக இருக்குது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறான். ஒரு கடத்துக்கு மேலே இவனுக்கு வழியே மறைஞ்சிடுச்சு, காப்பாற்றுங்கிற மாதிரி கத்துறான். அப்போ வந்து அந்த குண்டனும் அந்த பொண்ணும் எப்படியோ ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்துருந்துருக்காங்க. நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்கன்னு ஜியான் ஓடி போக அவங்களும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் வந்துட்டானுங்க, அவங்களும் வராங்க. இப்போ 3 பேருமே இங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படா இங்கே வந்தீங்கிறத ஜியான் கேட்குறப்போ எங்களுடைய ஃப்ரெண்டுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு பைத்தியம் முடிச்சு எங்களை ஃபேஸில் விட்டுட்டு வந்துட்டான், நாங்கள் அங்கேருந்து இந்த பிளானட்டுக்குள்ளே குதித்து ஒரு டனல் வழியாக இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. சரி நீ இங்கே எதுக்கு வந்திருக்கேங்கிறத கேட்கவும் நான் வந்து ஒரு ட்ரெயினை தேடிட்டு வந்தேங்கிறத அவன் சொல்கிறான். ட்ரெயினா, நான் அந்த பக்கம் ஒரு ட்ரெயினை பார்த்தனுங்கிறத அவன் சொல்லவும் அப்படியா ட்ரெயினை பார்த்தியா வா அப்படின்னு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் இருக்குது, அப்பாடா இங்கேருந்து நம்மளால் தப்பிக்க முடியுங்கிறத அவன் சொல்கிறான். சரி இந்த ட்ரெயின் எப்படி வெளியே கொண்டு போகிறது அப்படிங்கிறத பார்க்கவும் ஆமால எப்படி கொண்டு போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு ஜியான் அவன் பாக்கெட்டுக்குள்ளே கை விடுறான். அவன் கையில் என்னமோ ஒன்று மாட்டுது. அப்படியே இங்கே கட் பண்ணி இவங்களை காமிச்சா சுசுகா பாத்ரூமில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஏலியன் வந்துருந்துருக்கும். உடனே அங்கே இருக்கிற ஒரு சோப் கண்டிச்சு ஷூட் பண்ண அது பொத்துன்னு கீழே விழுந்து செத்துருந்துருக்கும். இதை உடனே ஃபின் கிட்ட சொல்ல அவர் வந்து நீ எந்த கண்ணத்தையும் ஷூட் பண்ணுங்கிறத கேட்காரு, இந்தா இதுதான் அப்படிங்கிறத அவர் சொல்லுதா. இப்போ வந்து அந்த ஏலியனை அழிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த சோப் கொண்டு ஷூட் பண்ணால் அது செத்துரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சோடனே இதை மாதிரி நிறைய கன்னை ரெடி பண்ண சொல்கிறாங்க. அப்படியே அதை வச்சு சுனியாவை பழைய மாதிரி மாற்றிடுதாங்க. இப்போ அவனும் நார்மல் ஆகிட்டான். அப்போ தான் இவங்களுக்கு ஒன்று தெரிய வருது, நம்ம எல்லாருமே இருக்காமே ஜியான் எங்கே போனாங்கிறத கேட்கவும் ஜியானா அவன் தெரியலையே அப்படின்னு எல்லோரும் போய் தேடுறாங்க. அப்படியே பார்த்தா அந்த இடத்துல அந்த குகைக்குள்ளே தான் இவன் போயிருந்துருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவன் அந்த ட்ரெயினை தேடிட்டு போயிருந்திருக்கான், அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க கொன்னத்தில்
அந்த இடத்துல ஏதோ ஒரு நில அதிர்வு மாதிரி வருது. என்னன்னு பார்த்தா ஜியான் கிட்ட இன்னுமே அந்த நிஞ்சா லைசன்ஸ் இருக்குது. அதை வச்சு அந்த ட்ரெயினை வெளியே கொண்டு வந்துருதான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரெயினில் இருக்கிற இன்ஜினை இவங்க ட்ரெயினோட கனெக்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஏலியன் கூட்டமும் இவ்வளோ நேரம் இவங்க இங்கே இருந்தாங்களே அப்போல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ இவங்க இருந்து போகிறப்ப தான் கரெக்டாக வராங்க. அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அவங்கள ஷூட் பண்ணுங்க அப்படின்னு ஷூட் பண்ண அப்படியே அவங்களுடைய ட்ரெயின் இன்னொரு பிளானெட்டில் போய் விழுது. இப்போ தான் ஒரு பிளானெட்லேருந்து தப்பிச்சாங்க. இப்போ அடுத்த பிளானெட் வேறு. இந்த வாட்டி ஒன்றும் பெருசாக ஆகலை ட்ரெயினுக்கு. இந்த ஏலியன் படையும் அவங்கள பிடிக்கிறதுக்காக அங்கே வரவும் அந்த இடத்துல பார்த்தா அந்த ட்ரெயினில் யாருமே இல்லை. எங்கே போனாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஆளுங்க ஏற்கனவே ட்ரெயினை விட்டு வெளியே வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்கள அப்படியே ஷூட் பண்ணுறாங்க அந்த சோப் கண்ணை வச்சு. எல்லா ஏலியனும் கொஞ்சம் கொஞ்சமாக சாகுதுங்க. இந்த ஏலியன்களும் மனுஷனாக மாற்றினவங்களையும் அவங்க காப்பாற்றி விட்றாங்க. இப்போ கடைசியாக இருக்கிறது அந்த பாஸ் ஏலியன் மட்டும்தான். அதையும் அழிக்கலான்னு போகிறதுக்குள்ளேயும் அது என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற ஒரு ரோபோட்குள்ளே போயிருது. இதுங்களால மனுஷங்களாக தான் மாற முடியாது. ஆனால் அந்த மாதிரி ரோபோட்குள்ளெல்லாம் இதுங்களால போக முடியும். அந்த ரோபோட்டோடைய கண்ட்ரோலால் இவங்களை அழிக்கலான்னு பார்க்குது. இவங்களும் அதுக்கிட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நோபிட்டா வந்து அப்படியே சிலை மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறான். அந்த ஏலியனும் நோபிட்டாவை அப்படியே ஒயரை தூக்கி இவன் உடம்புக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னு நோபிட்டா கிட்ட வரவும் நோபிட்டா ஷூட் பண்ணி அந்த பாஸோடைய கதையும் முடிச்சிருந்தாங்க. ஆக மொத்தம் எல்லாத்தையுமே அவங்க காலி பண்ணிட்டாங்க. எல்லா ஏலியனையும் அழிச்சிட்டோம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஒட்டனா பிளானட்டுடைய பிரசிடென்ட் வந்து நீங்கள் எங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அடுத்த வாட்டி இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி திரும்ப வரணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்புறாங்க. போகிறப்போ அந்த 3 சின்ன பசங்களும் எங்களை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டோம், நீங்கள் தான் ரியல் ஹீரோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பூமிக்கு வராங்க. இப்படியே காமிச்சு இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உண்மையாகவே ஃபேண்டசி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இந்த கதையை நான் உங்களுக்கு நல்லா தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்படி நல்லா சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்கப்பா. சரி, இப்போ இது உங்கள் ஆல்ஃபா கார்ட்டூன் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருந்த பெல் பட்டனையும் அமைக்க விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.